வேலூர் அருகே வழக்கு பதிய மறுத்த பெண் போலீஸ் முன் காவலர் ஒருவர் ஆடையை களைந்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதம்பேட்டை காவல் நிலையத்தில் 2 தினங்களுக்கு முன் காவலர் அருண் கண்மணி என்பவர் தன்னிடம் தகராறில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். இதற்கு மறுத்த பெண் போலீசார் முன்பு திடீரென தனது ஆடையை கழற்றி நிர்வாணமாக நின்று ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அதிர்ந்து போன பெண் போலீசார் வெளியே ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து சக காவலர்கள் அவரை குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதில் அங்கும் ரகளையில் ஈடுபட்டு கண்ணாடிகளையும் உடைத்துள்ளார். இதையடுத்து காவலர் அருண் கண்மணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிடிபட்டார். மக்களை காக்க வேண்டிய காவலர்களே ரகளையில் ஈடுபடுவது திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டிற்கு சான்று என மக்கள் விமர்சிக்கின்றனர். திராவிட மாடல் ஆட்சியின் மீது தினந்தோறும் கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் திமுக அரசை சர்வாதிகாரத்தின் உச்சம் என குற்றம் சாட்டியது விடிய ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மாதர் சங்கம் நடத்தவிருந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த அச்சங்கத்தின் நிர்வாகிகள் சட்டவிரோதமாக வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டனர். இதில் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து சம்பவ இடத்திற்கு சென்ற திமுக கூட்டணி கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஆண் காவலர் ஒருவர் மாதர் சங்க செயலாளரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆட்சியின் அவலங்களை எதிர்ப்பவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகும் நிலையில் அதனை திமுக கூட்டணி கட்சி எம்பியே எதிர்த்துள்ளது கூட்டணிக்குள் உள்ள அதிருப்தியை காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். எனக்கு தெரியாம அதனால எதுக்கு வந்து மறிக்கிறீங்க? வண்டி எதுக்கு மறிக்கிறீங்க? தெரியாது, எனக்கு தெரியாதானே. சரி ரைட் விடுங்க. இல்ல அவங்க பேர்ல நீங்க வீட்டு காவல் வைக்கிற அளவுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? மறிச்சு வந்து ஒண்ணுங்க ரொம்ப ரூல்ஸா பாக்காதீங்கமா. அதனால உங்களுக்காக போராட்டம் சொல்ல மேல இருந்து பாக்காத போராட்டம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இவ்வளவு இல்ல கேட்ல போராட்டம் நடத்துறமா? இங்க நான் தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, அவர் சொல்றாருன்னா அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தான் கூட்டி போறேன், என் மேல கேஸ் போடுங்கன்னு சொல்றேன். அப்புறம் வந்து மறிச்சு 3 பேர் நின்னீங்கன்னா எஸ்சி சார் கேள்வி மறிப்பீங்க. அவர் சொல்லிட்டாரு, என்ன போக சொல்லிட்டாரு. எங்களை ஏன் வண்டி மறிக்க சொன்னாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மேல என்ன கேஸ் போடுறீங்களா? அவங்க மேல என்ன கேஸ் போடுறீங்க?